ஆனந்தி சொல்றாங்க எல்லாரும் முன்னாடியும், நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த வீரபத்ரன் நல்லவன் கிடையாது. ஒன்னா நம்பர் சைக்கோ. என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அணு அணுவா கொடுமைப்படுத்துற சைக்கோ இவன். இனிமேட்டும் இவன் கூட என்னால வாழவே முடியாது. வீரபத்ரன் சொல்றாரு, ஆனந்தி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் கதை சொல்ற? ஆனந்தியோட அப்பா இத கேட்ட உடனே கோவப்படுறாரு. வீரபத்ரா பேசாம நிறுத்துறா. வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் ஆனந்தியோட அப்பா சொல்றாங்க நடந்தத. வீரபத்ரன் சொல்றாரு, நான் உன்னைய சென்னைக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நான் பண்ற டார்ச்சர் உன்னால தாங்க முடியாம நீ கதறுவ ஆனந்தி. இந்த விஷயத்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் ஆனந்தியோட அப்பா சொல்றாங்க. வீரபத்ரன் கிட்ட சொல்றாங்க, என் பொண்ணு என் வீட்டுலதான் இருப்பா. வீரபத்ரா நீ இனிமேட்டு இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, வெளியே போடா. இத கேட்ட உடனே வீரபத்ரன் சிரிக்கிறாரு. என்ன சொல்றீங்க? அப்படின்னா நான் உங்களுக்கு வேண்டாம். ஆனந்திய பார்த்து வீரபத்ரன் கேக்குறாரு, அப்புறம் எதுக்கு நான் கட்டின தாலி உன்னோட கழுத்துல இருக்கு? ஆனந்தியோட தாலிய வீரபத்ரன் அத்து எறிகிறாரு. இத ஆனந்தியோட அம்மா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நாளை சந்திப்போம்.